சிங்கம் லயன் என்பது உலகின் மிகவும் சக்திவாய்ந்த, தைரியமான மற்றும் அதிகாரத்தை மிக்க விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. காடுகளின் அரசன் என்று அழைக்கப்படும் சிங்கம் அதன் வலிமையும் அழகும் கொண்டது. சிங்கம் பொதுவாக ஆண் மற்றும் பெண் என இரண்டு தன்மைகளில் காணப்படுகிறது. ஆண் சிங்கத்தின் தனித்துவமான அம்சம் அதன் மயிர்க்கவசம் மானே ஆகும். இந்த மயிர்க்கவசம் ஆண்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது, மேலும் அது சிங்கத்தின் அதிகாரத்தையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகிறது. பெண் சிங்கங்கள் ஆண்களை விட சிறியதாகவும், ஆனால் வேட்டையில் மிகுந்த திறமையுடன் செயல்படக்கூடியவையாகவும் இருக்கின்றன. சிங்கத்தின் இயற்கை வாழிடம். சிங்கங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவின் சவானா பிரதேசங்களில் மற்றும் ஆசியாவில் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. இந்தியாவின் குஜராத்தில் உள்ள கிர் காடுகள் ஆசிய சிங்கங்களின் பிரதான வாழிடமாக உள்ளன. இவை பொதுவாக குருதிக் குழுக்களில் பிரைட்ஸ் வாழ்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் ஒரு ஆண் சிங்கம் மற்றும் பல பெண் சிங்கங்கள் அவற்றின் குட்டிகளுடன் இருக்கும். சிங்கங்களின் உணவு பழக்கம். சிங்கங்கள் முக்கியமாக சதைதின்னி விலங்குகள் கார்னவோர்ஸ் ஆகும். அவை மான், காட்டுக்கரடி, காட்டேரி மற்றும் காட்டெருமை போன்ற விலங்குகளை வேட்டையாடி உணவாக எடுத்துக்கொள்கின்றன. பெண் சிங்கங்கள் அதிகமாக வேட்டையாடும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றன, மேலும் ஆண் சிங்கம் குழுவை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. சிங்கத்தின் வேட்டை முறைகள். சிங்கங்கள் பொதுவாக இரவில் வேட்டையாடுகின்றன, ஏனெனில் அதன் கண்கள் இருட்டிலும் வேலை செய்யக்கூடியதாய் அமைந்துள்ளன. சிங்கம் தனது வேட்டையை முடிவு செய்ய சுருள் முறை ஸ்டெல்த் டெக்னிக் பயன்படுத்துகிறது. குழுவாக வேட்டையாடுவதன் மூலம் பெரிய விலங்குகளையும் பிடிக்க முடிகிறது. சிங்கத்தின் வாழ்நாள். சிங்கங்கள் சுமார் 10 முதல் 14 ஆண்டுகள் வரை காட்டு சூழலில் வாழ்கின்றன. ஆனால் பூங்காக்களில் ஜூஸ் அவை 20 ஆண்டுகள் வரை உயிர்வாழக்கூடியவை. சிங்கத்தின் அமைப்பு மற்றும் சிகிச்சைகள். சிங்கத்தின் உடல் மிகப்பெரிதாகவும் சக்திவாய்ந்ததாகவும் இருக்கும். ஆண் சிங்கம் சுமார் 150 கிலோ முதல் 250 கிலோ வரை எடை கொண்டிருக்கும். பெண் சிங்கங்கள் சுமார் 120 கிலோ முதல் 180 கிலோ வரை எடையுடையவையாக இருக்கும். சிங்கத்தின் குரல் மிகவும் சக்திவாய்ந்தது. இது சுமார் 8 கி.மீ. தூரத்திற்கு பரவக்கூடியது. இது அதன் பகுதியை அறிவிக்கவும் மற்ற ஆண்களை தூரப்படுத்தவும் பயன்படுகிறது. தமிழ் இலக்கியத்தில் சிங்கம். தமிழ் இலக்கியங்களில் சிங்கத்திற்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. சிங்கத்தை வீரத்திற்கும் தைரியத்திற்கும் அடையாளமாக குறிப்பிடுவர். சிங்கப்புலி, சிங்க தைரியம் மற்றும் சிங்கக்குரல் போன்ற சொல்லாடல்கள் சிங்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. சிங்கத்தின் தன்மைகள். 1. அதிகாரம். சிங்கம் தனது மயிர்க்கவசத்தாலும் நடையை பொருத்தும் அதிர்ஷ்டத்தாலும் காடுகளின் அரசராக விளங்குகிறது. 2. துணிவு. சிங்கம் தனது பகைவர்களை நேருக்குநேராக எதிர்கொள்வது அதன் முக்கியமான தன்மையாகும். 3. குடும்பம் மீதான அன்பு. சிங்கங்கள் குழு வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் குடும்ப உறவை பாதுகாக்கின்றன. சிங்கங்கள் மற்றும் மானுடர்கள். மனிதர்கள் சிங்கத்தை சக்தியின், தைரியத்தின் மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக கருதுகின்றனர். இதன் காரணமாக சிங்கம் பல நாடுகளின் சின்னமாகவும் கும்கி வீரர்களின் மார்ஷல் ஆர்டிஸ்ட்ஸ் அடையாளமாகவும் விளங்குகிறது. சிங்கம் இன்றைய சூழலில் சிங்கங்கள் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. காட்டு மாசுபாடு, வேட்டையாடல் மற்றும் மனுஷ்ய தலையீடு ஆகியவை சிங்கத்தின் எண்ணிக்கையை குறைத்து வருகின்றன. இதை தடுக்கும் வகையில் பல தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சிங்கம் தனது தனித்துவமான தோற்றம், வெறியாழத்துடன் கூடிய சக்தி மற்றும் குடும்பம் மீதான பாசம் ஆகியவற்றின் அடையாளமாக உள்ளது. மனிதர்கள் இதனை வீரம், துணிவு மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக பார்க்கின்றனர்.